திமுக கூட்டணி உடையாம யாருக்கும் வெற்றி கிடையாது. அதே மாதிரி அதிமுக கூட கூட்டணி சேராம யாருக்கும் வெற்றி கிடையாது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே திரும்ப திரும்ப தன்னுடைய செல்லும் இடமெல்லாம் இன்டர்வியூல சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. இது ஒரு வியூகமா இவரு சொல்றாரா? இல்ல விஜய்க்கு ஒரு அட்வைஸா சொல்ல வர்றாப்லயா? அப்படின்றது நமக்கு புரியல. விஜய்க்கு இவரு இத அட்வைஸா சொல்ல நினைக்கிறார் அப்படின்னா, திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணிகள், அதெல்லாம் கூட்டு பொறியல். இந்த கூட்டு பொறியல்கள் எல்லாம் தமிழக மக்களுக்கு தேவையில்லாத கூட்டு பொறியல்கள். இவைகள எல்லாம் சீட்டுக்காக, அதாவது பெட்டிக்காக திமுக கூட சேர்ந்திருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் மாரி. இந்த ஒட்டுண்ணிகள் எல்லாம் விஜய் சேர்த்து தான் ஆட்சி செய்யணும், ஆட்சி பொறுப்புல அமரணும்னு நெனச்சா, அது மக்களுக்கு தீங்கு தான் பயக்கும். விஜய் மாதிரி ஜென்யூனா அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி திமுக கூட சேர்ந்திருக்கக்கூடிய அலையன்ஸ் கூட சேராம இருக்கிறது நல்லது அப்படின்னு தமிழக மக்கள் நமக்கு தெரியும். அதே மாதிரி அதிமுக கூட கூட்டணி வைக்காம யாருக்கும் வெற்றி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு இந்த ரங்கராஜ் பாண்டே சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, அதிமுக இப்போ பாஜக கூட சேர்ந்து அரசியல் விளையாட்ட விளையாண்டுட்டு இருக்கு. இது மக்களுக்கு எதிரான விஷயம். பாஜக, அதிமுக கூட்டணி கூட விஜய் சேர்ந்து தான் ஆட்சி கட்டில்ல அமரணும் அப்படின்னு இருந்ததுன்னா, அது மக்களுக்கு எப்படி நன்மை பயக்கும்? இப்படி ஒரு வெற்றி அவசியமா? இந்த வெற்றி மக்களுக்கு நலமே தராது. அப்படி இருக்கும்போது, விஜய் இந்த எலக்ஷன்ல நல்ல வாக்குகள் பெற்று, சில சீட்டு கிடைச்சா கூட வெற்றியே பெறலனாலும் பரவாயில்ல. அடுத்த எலக்ஷன்ல விஜய் தனித்திருந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு தமிழக மக்கள் நமக்கு நம்பிக்கை இருக்கு. இது போதுங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்படிப்பட்ட ஊழல் செய்யக்கூடிய கட்சிகள் நமக்கு தேவையே இல்லங்க. இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.